ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சூப்பும் அதுக்கு பெஸ்ட்டு காம்போவான இடியாப்பமும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் சூப் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான சூப்பு. வாங்க இதை குக்கரில் நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஞ்சி பேஸ்ட் மட்டும் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் நம்ம இந்த மாதிரி 1-2 தட்டிக்கலாம். 3 பல் பூண்டை தோல் நீக்காமலேயே தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்புக்கு ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம், நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, மல்லித்தலை மட்டும் போதும். நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். நான் மசாலாவுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். மல்லித்தூள் தரன்னு இருந்துச்சு, அதனால் நான் அரைச்சி எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சூப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. தென் மட்டன் வெந்து வரும்போது தண்ணி கொஞ்சம் வற்றிடும், அதனால் 2 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். ஓரங்களில் இருக்கிற மசாலா எல்லாம் ஒட்டியிருக்கு, அதை எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கு லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இது கரெக்டாக நான் ஒரு 5 விசில் விட போகிறேன். விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக மட்டன் சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணலை. குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்போவான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தான் இதுக்கு மெயினே. தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பப்பிளாக கிளம்பி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, மாவு வேகாத மாதிரி கெட்டி கெட்டியாகவும் விழுந்துடக்கூடாது. கரெக்டான பதம் கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு கலந்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாமே நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு.
கை பொறுக்கிற சூடு வந்தோடனே ஃபுல்லாத்தையும் கையாலேயே ஒரு பெண்ணை பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இடியாப்பத்தை பிழியலாம். இப்போ ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து அதை இடியாப்ப குழாயில் வச்சு பிழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்துலேயே பிழிய போகிறேன். எப்படி இட்லி வைக்கிறோமோ அதே மாதிரியே இந்த டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ லேஸாக வருதுன்னு. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி சூப்பராக பூ போல் வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கண்டிப்பாக 2 மினிட்ஸ் போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி தண்ணியை கரெக்டான பதத்துக்கு காய வச்சு இடியாப்பம் பிழிஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இடியாப்பம் மட்டன் சூப் ரொம்பவே சூப்பரான காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.